எனது அன்பிற்குரியவர்களே, அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லாருமே நீண்ட ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யமாக இருக்கணும்னு நான் உங்களுக்காக கடவுளிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, எல்லாருமே காலையில் வெற்றிலை தீபம் போட்டு வழிபாடு பண்ணியிருப்பீங்க. வேல் பூஜை, முருகருக்கு பால் அபிஷேகம், அந்த மாதிரி உங்களால் என்ன முடியுமோ அதெல்லாம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னால் காலையில் பண்ண முடியல. நான் மதியானம் 1 to 2 தான் இப்போ தான் நான் பண்ண போகிறேன். இன்றைக்கி 2 அபிஷேகம் மட்டும்தான், தண்ணீர் அபிஷேகமும் பால் அபிஷேகம் மட்டும்தான் இது பண்ணிடுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் எதுக்காக இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 48 நாள் வேல்மாறல் பூஜை பண்ணேன் இல்லையா, அதில் 48 நாள் அப்படியே எனக்கு 103 நாளாக தொடர்ந்து நான் பண்ணிட்டேன். அந்த விரதத்தை அப்படியே கண்டினியூ பண்ணினேன். எனக்கு சொந்த வீடு வாங்கறதுக்கு உண்டான வாய்ப்பை எனக்கு முருகர் கொடுத்தாரு. அந்த முருகர் நான் கேட்டதை விட அதிகமாகவே எனக்கு கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். முருகர் நம்ம கூடவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நான் எதையுமே மிகைப்படுத்தி சொல்லலைங்க. எனக்கு என்ன நடந்துச்சோ அதை சொல்லும் போதே எனக்கு உடம்பே ஒரு மாதிரி ஆகுது. எனக்கு என்ன நடந்துச்சோ அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். மற்றவங்கெல்லாம் சொல்லுவாங்க, நான் பார்த்துருக்குறேன் மற்ற வீடியோஸ்லாம் நான் பார்த்துருக்குறேன், என் முருகர் இந்த வடிவத்தில் என் கூட இருக்கிறார், இந்த வடிவத்தில் என் கூட இருக்கிறார் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. நான் நிறைய பார்த்துருக்குறேன். அப்போ நான் நினைப்பேன், இப்படியெல்லாம் நடக்குமா அப்படியெல்லாம் நினச்சிருக்கேன். இல்லை, எல்லாருமே நினைக்கிறது தான், சரிங்களா? நானுமே அப்படி நினச்சி இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு நினச்சேன். ஆனால் எனக்கே இது நடந்திருக்குதுங்க. அதைத்தான் நான் இப்போ அவங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். வாங்க அப்படியே நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். முருகருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அப்படியே வீடியோக்குள்ளார போகலாம், சரிங்களா? திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் முருகர் எங்கள் கூடயே துணையாக இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு பாருங்க, எங்கள் வீட்டுக்கு கிஃப்டே சொல்லும். அதை பற்றி பாருங்க. இவர் தாங்க, திருச்செந்தூர் முருகர் தாங்க முதல்ல எங்களுக்கு கிஃப்டாக வந்தவர். ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு வந்த உடனே எங்களுக்கு அப்படி ஒரு எப்படி சந்தோஷம்னு சொல்லவே முடியல. அவ்வளோ ஒரு சந்தோஷம், ஆச்சரியம், சரிங்களா? அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது பாருங்க, எங்களுக்கு கிஃப்டில் பாருங்க அந்த வால் கிளாக்கு, அதுலேயுமே மயில் தான் பாருங்க. இதெல்லாம் நம்ப முடியுதுங்களோ உங்களால்? கண்டிப்பாக நம்பி தான் ஆகணும். ஏன்னா எங்களுக்கு கிஃப்ட்டு, சரிங்களா? இதுவும் மயில் தான், முருகர் தான், சரிங்களா? நியூ இயர்க்கு கேலண்டரை எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த கேலண்டர் ஒரு வாரம் ஆச்சு. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கிறேன். இப்போ எனக்கு 2 நாளைக்கு முன்னால் ஒரு முருகர் வந்தாருங்க. அவரும் முருகர் தான், முருகர் கேலண்டர் தான் எங்களுக்கு வந்தது. இங்கே பாருங்க, இவரும் முருகரே தாங்க. இந்த நியூ இயர்க்கு வந்த கேலண்டர் கிஃப்ட்டும் கூட எங்களுக்கு முருகர் தான் வந்துருக்குறாருங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆச்சரியமா, எனக்கே ஆச்சரியமா இருக்குது. என் பையன் வெளில போயிட்டு வந்தா சும்மா தான் போறான்னு பார்த்தா பஞ்சாமிர்தத்தோட வீட்டுக்கு வர்றாங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, பழனி பஞ்சாமிர்தத்தோட வீட்டுக்கு வர்றாங்க. இருங்க, இங்க பாருங்க, பஞ்சாமிர்தத்தோட வீட்டுக்கு வந்தேன் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, முருகருக்கு வழிபாடு பண்ற நாள். எனக்கே உண்மையாலுமே ஆச்சரியமா இருந்ததுங்க. நம்ம கூட முருகர் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு கை கொடுக்குறார், யாம் இருக்க பயமேன் அப்படின்னு சொல்லுவார் இல்லைங்களா? எல்லா இடத்துலையுமே போட்டிருப்பாங்க. அந்த கேலண்டர்லையுமே போட்டிருந்ததுங்க, யாம் இருக்க பயமேன்னு. அதனால பஞ்சாமிர்தம் அவ்வளோ ஒரு சந்தோஷம், எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம மனசுக்குள்ள ஏதாவது நினச்சிட்டே இருப்போம், இது நடக்குமா, இப்படி நடக்குமா, அப்படி நடக்குமா அப்படிங்கும்போது அந்த நமக்கு இப்படி வரும்போது நமக்கு கண்டிப்பாக அது நடக்கும் அப்படிங்கிறது நம்ம மனசில் எடுத்துக்கணும். கடவுள் நேரடியாக நமக்கு எதையும் சொல்ல மாட்டாங்க, இந்த மாதிரி குறிப்புகள் மூலியமாக தான் சொல்லுவாங்க, சரிங்களா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஏதாவது கேட்கணுன்னா கமெண்டில் கேளுங்க. ஷேர் பண்ணி பாருங்கள். அப்படியே கௌரிஸ்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.